ஃப்ரெண்ட காசு கொடுத்தேன் சார். அந்த காசு எனக்கு திருப்பியே கொடுக்கல சார். கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. ரிட்டர்ன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 11ஆம் இடம் இல்லையா, மூத்த சகோதரம் இல்லையா சார், அண்ணன் கூட சண்டை சார், எனக்கு தம்பி கூட சண்டை போட்டு தம்பி என்ன பிரிஞ்சு போயிட்டான் சார். அப்போ மூத்த சகோதர வகையிலாக அந்த ஒரு சகோதரத்துவம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரியோர்களால் ஆதாயம் உண்டு. பெரியோர்களால் ஆதாயம் உண்டு. இந்த இடத்துல தூரதேச பிரயாண ஆதாயம் உண்டு. சேமிப்பு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கையில காசு வந்து நிற்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. பெரியோர் மூலியமா ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை உயரக்கூடிய காலமா இருக்கு. அதே மாதிரி குரு உங்களுடைய ராசியை பார்க்கணும், உங்களுடைய உடம்பை பார்க்க, உடலை குரு பார்க்கணும். உடலில் இருக்கக்கூடிய தீயவைகள், நோய்கள், நொடிகள் அத்தனையும் விலகி விடுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, பொதுவா ஜென்மத்துல குரு வந்து அமர்ந்திருக்காரு இல்லைங்களா? ஜென்ம குருவாக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, குரு வந்து பேச்சு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் குரு பேச்சு வரும். அது வரைக்கும் குரு நாங்க விடுதா இருப்பாரு. சோ வந்து பொதுவா சனி, ஜென்மத்துல சனி வந்து உட்காரும் போது தேவையில்லாத தீய பழக்கம் நம்மளே எடுத்துப்போம். தேவையில்லாத தீய பழக்கங்கள், ட்ரிங்கு, ஸ்மோக்கு, எக்கச்சக்கமான தீய பழக்கம் உள்ள வந்திருக்கிறது வாய்ப்பு அதிகம். அந்த தீய பழக்கத்தை எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் அந்த தீய பழக்கம் உங்களுக்கு விடுவிச்சு விட்டுருவார். ஓகேங்களா சார்? பேட் ஹாபிட் மட்டும்தான் தீய பழக்கமா சார்? இல்லைங்க. வேலைக்கு போக நம்ம செல்ல பார்த்துட்டே உட்காந்துருக்கோம் மணிக்கணக்குன்னு, அதுவும் தீய பழக்கம் தான். வேலையை செய்ய படுத்து தூங்கிட்டே இருக்கமா, அதுவும் தீய பழக்கம் தான். ஒரு கணவன் தன் குடும்பத்தை பார்த்துக்கணும். ஒரு கணவன் தன் குடும்பத்தை பார்க்காம நம்ம பாட சோம்பேறியா இருக்குமா, அதுவும் தீய பழக்கம் தான். நம்மளுடைய செயல்களை செய்ய விடாம தடுக்கக்கூடிய அனைத்துமே தீய பழக்கம் தான், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ அப்படி இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு புரியுதா, நல்ல பழக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி பாவம் விமோச்சனம். உங்களுடைய அந்த சரீரம் சொல்ற உடலை அவர் பார்க்கிறார், ராசியை அவர் குரு பார்க்கும்போது குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகும். புரியுதா? குரு சந்திர யோகம் எப்படி சார்? குருவோட வீட்ட சந்திரன் பார்த்தாலும் சரி, குருவோட அந்த நட்சத்திர பாதசாரத்துல குரு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எப்படி இது குரு சந்திர யோகம். அப்போ யோகமா இன்னொரு இடத்துல பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய குருச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துக்கு. பரிவர்த்தனை யோகம் தாங்க, பரிவர்த்தனை அது யோகம் தான். அப்ப எப்படி இருக்க போது பாருங்க, குருவோட வீட்டுல சந்திரன், சந்திரனோட வீட்டுல குரு, அப்படியே ரிவர்ஸ் எடுத்து போடுங்க. புரியுதா இல்லையா? அப்போ எப்படி இருக்க போகுது, 5ஆம் இடத்து அதிபதியும் ஆச்சு, ராசிநாதனும் ஆச்சு. புரியுதா? அப்போ என்ன நடக்கும்? செல்வ மழை பொழிய போகுதுங்க, காசு பணம் வர போகுதுங்க. உங்களை அசிங்கப்படுத்தின எல்லாருமே உங்களை தேடி வந்து நான் பண்ணது தப்புதான்னு உங்கள்கிட்ட சாரி கேட்க போறாங்க. வாழ்க்கையில முன்னேற்ற கதவு இருக்கு. வசந்த காலம் வீச போகுது. கடந்த 3 வருஷமா பட்ட கஷ்டம் எல்லாம் தெரிச்சு ஓடி நல்லது நடக்க போகுதுங்க. சுபகாரியம் நடக்கும்.